நிரந்தரமானவர். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கணத்திற்கு பாத்திர நீரே மகிமை உடையவர். உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர். நீரே கணத்திற்கு பாத்திர நீரே மகிமை உடையவர். உமை என்றும் ஆராதிப்பேன். அவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் நம்மளை நாக்கும்படிக்கு அவர் நம்மளோட இருக்கிறாராம். சரிங்களா? நம்ம எதை குறித்து கலங்காதபடிக்கு நாளைக்கு என்ன ஆகும், அடுத்த நேரம் என்ன ஆகுன்றத நம்ம கவலைப்படாம இருக்கும் தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஏன்னா அவர் நம்மை காக்கும்படிக்கு அவர் நம்மளோட இருக்கிறார். அவருடைய கரம் நம்மளை நடத்தும். சங்கீதம் 139:10 அவருடைய வார்த்தை சொல்ல, அவருடைய கரம் நம்மளை நடத்தும். அதனால இந்த வேலையில கூட நம்ம எல்லாருக்கும் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நம்ம எதை குறித்து கலங்காதபடி இருக்க, யார் நம்மளுக்கு உதவி செய்வா அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இல்லாம அவருடைய கரம் நம்ம கூட இருக்குது. ஸோ அதை மட்டுமே நம்ம இந்த வேலையில பிலீவ் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் நம்ம எதிர்பார்த்து நடக்காம கூட இருக்கலாம். நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில் அது நமக்கு கிடைக்கலாம் இருக்கா. ஆனால் அவரோட வார்த்தை நம்மளுக்கு சொல்லுது, அவரோட சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தகப்பனா இருக்கிறார். ஸோ நம்மளுக்கு அவர் லேட்டாக கொடுத்தா கூட அது பெஸ்டானதாக இருக்க போகுது. அதை விசுவாசிக்கலாம். ஸோ அதை குறித்து நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு, அதில் நம்ம மனம் தளர்ந்து போகாதபடிக்கு, அது நம்மளோட விசுவாசத்தை பரீட்சை பார்க்காதபடிக்கு இந்த வேளையில் அவரோட நாமத்தை நம்ம சொல்லி அறிக்கிடலாம். ஆண்டவரே, அவரோட வார்த்தையை சொல்லி அறிக்கிடலாம். அப்பா, உங்களோட வார்த்தையை சொல்லுகிறது தகப்பனே. அப்பா, நீங்க சகலத்தையும் அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தகப்பனா இருக்கீங்க. அப்பா, நன்றி தகப்பனே. இந்த காலை வேளையிடப்பா இந்த வாழ்க்கையை உடைய கருத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான்றே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் அவன் தாய் தேற்றுவது போல அவரோட வார்த்தை சொல்லுது, நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்றாரு. சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட ஆறுதல் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். அரவணைப்பு நமக்கு கிடைக்காம இருக்கலாம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாரங்களை நம்ம யார்கிட்டையும் சொல்லலாம் கூட, தேவனாகிய கர்த்தர் அவர் சகலத்தையும் ஆராய்ந்து அறிகிற தகப்பனா இருக்கிறார். ஸோ அவர் இடத்துல நம்ம உற்சாகமாய் விசுவாசத்தோடு நம்ம வாயிலிருந்து வார்த்தைகளை அறிக்கையிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்பா, நீங்க நல்லவர் ஆண்டவரே. இசப்பா, ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, நீங்க எனக்கு செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைப்படாது ராஜா. அதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, அதற்கு ராஜா இந்த காலை வேளையிலப்பா எங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. இயேசுவே அப்பா, குயவன் கையில் இருக்க களிமண்ணு போல இந்த வேளையிலப்பா ஆண்டவரே நாங்கள் அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை படைக்கிற தகப்பனே. அப்பா, உமக்கு பிரியமான பாத்திரமாய் தகப்பனே எங்களை உருவாக்குங்க ராஜா. எங்களை வணைந்து கொள்ளுங்க அப்பா. உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது நீங்கள் செய்யுங்க அப்பா. அநேக நேரங்களில் அப்பா ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு நாங்கள் தவறி போயிருக்கிற ராஜா. அப்பா, இந்த வேளையில அப்பா எங்களை மன்னிங்க இயேசுவே. அப்பா, ஒரு விஷயம் எங்களை மன்னிங்க அப்பா. ஆண்டவரே, அநேக பாவமான காரியங்களை நாங்கள் செய்து ஆண்டவரே இயேசுப்பா அப்படிப்பட்ட ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸோட ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் இந்த இடத்துல நிற்கிற தேவனை அறிந்தவராக இருக்கீங்கப்பா இயேசுவே. அப்பா, நாங்கள் தவறிய பாத்திரமா இருந்தாலும் அப்பா இயேசுவே எங்களை தகுதிப்படுத்திக்கிற தேவன் எங்கள் மத்தியில் இருக்கீங்க ராஜா இயேசுவே. அப்பா, இந்த கால வேளையில அப்பா எங்களை நீங்கள் தகுதியாக்குங்க இயேசுவே. நன்றி, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தூயவன் நீ களிமண்ணாய் உம் சித்தம் நிறைவேற்றுமே. தூயவன் நீ களிமண்ணாய் உம் சித்தம் நிறைவேற்றுமே. குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி உந்தன் கருவியாய் பயன்படுத்தும். குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி உந்தன் கருவியாய் பயன்படுத்தும். தூயவன் நீ, தூயவன் நீ களிமண்ணாய் உம் சித்தம் நிறைவேற்றுமே. தூயவன் நீ களிமண்ணாய் உம் சித்தம் நிறைவேற்றுமே. தூயவன் நீ களிமண்ணாய் உம் சித்தம் நிறைவேற்றுமே. குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி உந்தன் கருவியாய் பயன்படுத்தும். குறைவுள்ள பாத்திரம் குறைவுள்ள பாத்திரம் அப்பா என்னுடைய குறைகள் எல்லாம் நீக்குங்கப்பா, என்னுடைய குறைகள் எல்லாம் நீக்குங்கப்பா. ஒண்ணுமில்லாத விரும்பப்படாத பாத்திரம் ஆண்டவரே, பாத்திரமாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஆமென் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே என்னை உருவாக்குங்க, என்னுடைய குறைகள் எல்லாம் நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சித்தம் நிறைவேற்றுமே. ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிற தகப்பனே இயேசுவே. அப்பா ஆண்டவரே எங்க எத்தனை பேர் ஆண்டவர் முன்பாக ஒரு களிமண்ணை போல் அவருக்கு முன்பாக நம்ம இந்த வேலையில நிற்கிறோம், நம்மளை வெறுமையாக்கி நிற்கிறோம். நம்மளை இந்த வேலையில வெறுமையாக்கி அவர் முன்பாக நம்ம தாழ்த்தும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 இயேசுவே அப்பா என்னை உருவாக்குங்க ராஜா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே இயேசுப்பா என் மேல் பாராட்டின ஆண்டவரே இந்த கிருபைக்காக நன்றி இயேசுவே. அப்பா நீர் எங்களுக்கு தயவாய் ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி இயேசுவே. அப்பா நீர் எங்கள் மேல் காட்டின அன்பிற்காக கொடான கொடி நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா இயேசுவே எங்களை அழைத்து இருக்கிறீர் தகப்பனே இயேசுப்பா, எங்களை உயர்த்தி வருகிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. நீங்க வல்லவரா இருக்கீங்க ராஜா. ஆண்டவரே அந்த அழைப்பை நான் ஒரு நாள் விட்டு விடாத படிக்க ராஜா. ஹல்லேலூயா. அந்த அன்பை நாங்கள் ஒரு நாள் விட்டு விடாத படிக்க இயேசுவே. அப்பா இந்த வேளையில ஆண்டவரே இயேசுப்பா எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர்.
எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்து என்னை தெரிந்தெடுப்பீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். ஆமென் ஆண்டவரே இயேசுப்பா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் இயேசுப்பா. என்னில் நீர் என்ன கண்டீர் ஆண்டவரே இயேசுப்பா. இதோ தகப்பனே இயேசுப்பா, என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர் ஆண்டவரே. அப்பா உடைய மேலான கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஆமென் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய எஜமானனே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா நீர் பெரியவர் ஐயா. இதோ தகப்பன் எங்கள் எஜமானர் ஆண்டவரே இயேசுப்பா. எங்களுடைய துதியை ஆண்டவரே அப்பா நீர் மகிமைப்படுகிற தேவன் ஆண்டவரே இயேசுப்பா. நீர் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே இயேசுப்பா. இதோ உலகம் ஒதுக்குன அப்பா அப்பா எங்களை தேவன் நீர் ஆண்டவரை தேடி வந்தீரே இயேசுப்பா. ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. அப்பா உலகத்தில் உள்ளவர்கள் எவ்வளோ குறைகளை ஆண்டவரே இயேசுப்பா எங்க கிட்ட பார்த்தாலும் என் தேவன் அப்பா எங்களுக்கு நன்மையானதை ஆண்டவரே நீ செய்தீரேப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே இயேசுப்பா. விரும்பப்படாத பாத்திரனா இருந்த அப்பா எங்களை இயேசுப்பா இதோ தேவன் நீர் தேடி வந்தீரே இயேசுப்பா. உடைய மேலான தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. எங்கள் எஜமானரே அப்பா உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா நாள் வரைக்கும் இயேசுப்பா எங்கள் கைகளை பிடித்து ஆண்டவரே இயேசுப்பா எங்களை வழிநடத்தி வந்தீரே இயேசுப்பா. உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா இனி வருகிற காலங்களிலும் ஆண்டவரே இயேசுப்பா எங்களோடு எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே இயேசுப்பா. இந்த உலகம் மாயா இருந்தாலும் இயேசுப்பா அப்படிப்பட்ட மாயான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் தேவன் மாத்திரமே நிரந்தரமானவர் அப்பா. அப்படிப்பட்ட தேவன் எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே இயேசுப்பா. ஆமென் ஆண்டவரே இயேசுப்பா. என் தேவன் தாமே உலகத்தில் கேட்கப்படுகிற எல்லா செய்திகளும் ஆண்டவரே வருகைக்கு அப்பா ஒரு உதாரணம் ஆண்டவரே இயேசுப்பா. என் தேவன் தாமே எங்களை நீர் பத்திரமாய் நீர் பாதுகாத்து வரீங்க இயேசுப்பா. அந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நீரே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிங்க. மீட்பரட்சகமான இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்தலாமா? சத்தமா கரங்களை தட்டலாமா? தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே எல்லாம் இப்போ கூட சங்கீதத்தின் நேரம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம்.